விஷ்ணு நீதி அரசர் கணக்கு கோயில் ஆலயம் சிவன் கோயில் ஆலயம் எல்லா கணக்கும் போட்டுக்கிட்டே இருப்பார். கணக்கு நீதி அரசரில் ஐயா நீதி அரசர் கணக்கு இட்டார். எல்லா கோயில் ஆலயம் சிவன் கோயில் ஆலயம் பூரா கணக்கு எடுப்பார். முனியப்பன் போய் ஒவ்வொரு ஆதார கார்டில் பெரிய பெரிய திமிங்கலமாக உட்காந்துருப்பான். ஒரு பேப்பரை வச்சு திமிங்கலமாக உட்காந்துருப்பான். அவன் வேற பிடுங்கணும். அவன் வீட்டுகளில் 4 பேர் 5 பேர் இருக்கன்னா அதில் 2 பேர் ரொம்ப ஆணும் பெண்ணும் இருந்தாலும் சரி, அந்த பேப்பருக்கு உள்ள கணக்கு எடுத்து எப்படி ஓடணும், 2ஆம் நம்பர் தொழில் பார்க்கான், வியாபாரம் பார்க்கான், எப்படி அந்த மூளை சிந்தனைகளை திரிச்சு அந்த காகித பேப்பர்களை விளையாடுவான். அரசியல்வாதி பல கோடி கீழே இருக்கிறவன் எல்லாம் அனைத்தும் அவன் வீட்டுகளில் அந்த வேரை பிடுங்கி விடணும். அந்த வேரை பிடுங்கினா அதோட சோழி முடிஞ்சு போவான். அந்த வேரை பிடுங்கி விட சொல்லிட்டார். ஐயாவே பிடிங்கிடுறா, நீதி அரசரே கணக்கு இட்டார், பிடிங்கிடுறா. நான் கணக்கு பிடிச்சி தூக்கையில் ஆதார கார்டு ரேஷன் கார்டில் அப்படியே செண்ட அல்வா மாதிரி ஒவ்வொரு ஆதார கார்டில் எல்லாம் மாட்டி கூவ மாதிரி குத்த வச்சு இருப்பான். இத்தனை ஏக்கர் இத்தனை ஏக்கர் இத்தனை ஏக்கர் இத்தனை ஏக்கர் பூரா மில்லு தொழிற்சாலை பூரா 2ஆம் நம்பரை போட்டு பூரா நடத்தி நாசம் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்ட்டார். அவர் கணக்கு கொடுத்தாரு. முனியப்பன் 9 பேர் போவாங்க, அண்ணந்தி 9 பேர் போவான். சனி சரி அவன் குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் அப்படியே அந்த பேப்பரை மூளை திரிச்சிருந்தால் தொழில் பார்க்குறவன் வியாபாரம் பார்க்குறவன் இருந்தால் அதை அப்படியே வேரோட கீழே பிடுங்கி எரிஞ்சிருவாங்க. எரிஞ்சோடனே போடுக்கு போயிடுவான். ரோட்டு காட்டுகளில் ஆணும் பெண்ணும் போடுக்கு போயிடும். இதாண்டா கணக்கு, கடவுள் போட்ட கணக்கு. நீதி அரசர் கணக்கு போட்டுட்ருக்கார். முக்கால் சத்தியம்.